ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ் சாண்ட்விச் வீட்லயே எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கோஸ் எடுத்திருக்கேன். அந்த கோஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து இது கூட குடமிளகாய் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இருக்கிற காயை வச்சு தான் இன்றைக்கி வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகணும். அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து வேக விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாங்க. அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. இப்போ பட்டாணி எல்லாம் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இதை வந்து கரண்டிலே நல்லா மசிச்சு விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தழை மட்டும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட்டே கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ரெட்டு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ப்ரெட்டில் கூட நீங்கள் சாண்ட்விச் செய்யலாம். இப்போ ஒரு ப்ரெட்டில் வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் தடவிக்கிறேன். எல்லா பக்கமும் வந்து சேமாக வந்து தடவி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் சீஸ் சேர்க்கலாம். இன்றைக்கி நம்மகிட்ட சீஸ் இல்லாதனால பட்டரே வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ துருவின பட்டரை வந்து நடுவில் வச்சிடலாங்க. இன்னொரு ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. லைட்டாக கையை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். இதில் பாதி உருகுனே பாதி எடுத்துடலாம். இப்போ பாதி பட்டர் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு சைடு நல்லா வந்து வெந்த பின்னாடி நம்ம இதை அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. மசாலா உள்ளே இருக்க மசாலா வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ப்ரெட் அப்படியே பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட முன்னாடி லைட்டாக வந்து கரண்டியில் அழுத்தம் கொடுங்க. சூப்பராக வந்து சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதே நீங்கள் தோசை தவாவில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து பெரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே வந்து ஒரு அகலமான பிளேட் வச்சு நம்ம அப்படியே வந்து பெரட்டி எடுத்துக்கலாங்க. அப்படியே கவுத்தி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக வந்து சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம்.
சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு வெஜ்ஜு சாண்ட்விச் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோங்க. குழந்தைகளுக்குலாம் வந்து கடையில் போய் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கம நல்லா வாசமாக இருக்குங்க. பட்டர்லாம் நிறையா சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வெஜ்ஜு சாண்ட்விச் வீட்டிலேயே செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.